இந்த வருஷம் நீங்கள் ஹஜ்ஜிக்கு போகிறீங்கன்னா மறக்காமல் இந்த ஷார்ட்ஸை ஃபுல்லாக பாருங்கள். ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. 30 வருஷமாக இந்த ஹஜ்ஜோடைய சேவைகளையும் உம்ராவுடைய பணிகளையும் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு சர்வீஸ் தான் இந்த அல்ஃபத்தா ஹஜ் சர்வீஸ். இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு இவங்க கூட்டிட்டு போகிறவங்களோட ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நடத்தியிருந்தாங்க. பயண வழிகாட்டுதல் நிகழ்ச்சிங்க. அவ்வளோ அழகாக ஹஜ்ஜோடைய நேரங்களில் என்னென்ன செய்யணும், என்னென்ன அமல்கள்லாம் செய்யலாம், வேறு இந்த நெருக்கடியான சூழலில் எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிற அறிவுரையும் இதில் நிகழ்த்தப்பட்டுச்சு. சின்ன சின்ன கேள்விகளுக்கும் பதில் சொல்கிற விதமாக ஒரு சூப்பரான ஒரு கான்வர்சேஷன் கூட நடந்துச்சு. அவ்வளோ அழகா எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இந்த ஹஜ்ஜுடைய விளக்கத்தை விளக்கணும். போன வருஷம்லாம் வெறும் 10 லட்சம் பேர் தான் வந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் 25 லட்சம் பேர்கிட்ட வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை, இந்த வருஷம் ஒரு 25 லட்சம் பேர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம். போன வருஷம் வெறும் 10 லட்சம் பேர் தான். அதனால் இந்த வருஷம் க்ரௌட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். க்ரௌட் ஜாஸ்தியாக இருக்கும்போது ஹாஜிகள்லாம் அவங்க தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், அப்போ செக் பண்ணிக்கணும், சுகரை கண்ட்ரோலாக படிச்சிக்கணும், பிபி மாத்திரை போடணும், எல்லாமே போட்டுக்கிட்டா தான் நல்லது. அவங்களுக்கு அவங்க தான் பொறுப்பு. ஹஜ்ஜிக்கு எல்லாருமே முதல் டைம் தான் போவோம், பெரும்பாலான மக்கள். அப்படிங்கும்போது என்னென்ன பொருட்கள் கொண்டு போவோம்? நம்ம ஹாஜில் நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வரும்போது ஏர்போர்ட்டில் என்ன வேணும்னு சொன்னால் நீங்கள் சாப்பிட்றதுக்கு உண்டான ஸ்நாக்ஸு, ஜூஸு, ஃப்ரூட்டு, தண்ணி பாட்டில் அது எல்லாமே நீங்கள் வச்சிருக்கணும். ஏன்னா டிரான்சிட்டில் போகிறதுனால உங்களுக்கு டிரான்சிட் ஹவர்ஸில் அங்கே எதுவுமே வாங்க முடியாது. ஆனால் எல்லா ஜாமானையும் நீங்கள் கேர் பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. அப்புறம் நீங்கள் வர்ற ஒவ்வொரு லேடிஸும் கண்டிப்பாக மக்கனா போட்டுட்டு வரணும், ரோஸ் மக்கனா. அதான் உங்களுக்கு ஹரமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தொலைஞ்சு போனாலோ அல்லது மற்றவங்க தொலைஞ்சு போனாலோ அவங்க உங்களை பார்த்து நேரடியாக வர்றதுக்கு வகையாக இருக்கும். ஐடி கார்டை வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கே போனாலும் குரூப்பாகவே போங்க, தனிப்பட்ட முறையில் போகாதீங்க. அல்ஃபத்தா ஹஜ் சர்வீஸை பொறுத்தவரை ஒரு சூப்பரான ஒரு ட்ராவல் கைட் கொடுத்துருவாங்க, புக்லெட் மாதிரி. அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குங்க. திரும்பி ரிட்டர்னில் என்ன ஃப்ளைட் நம்பரில் வரங்கிற முதற்கொண்டு. ஸோ நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய தேவையில்லைங்க. இல்லை, இஹ்ராம் செட்டு 2 செட்டு எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கண்டிப்பாக ஒரு பெட்ஷீட், லைட் வெயிட்டான ஒரு பெட்ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப முஸ்தலிஃபால நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு பெல்ட்டு, பவுச் எடுத்துக்கோங்க. அந்த ஃபோனு, மொபைலு அதெல்லாம் வைக்கிறதுக்கு மாதிரி பவுச் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மறந்துடாமல் மாத்திரை மருந்துகள் சாப்பிட்றவங்க டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் மருந்து மாத்திரைகள் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன கண்டென்ட் போடலாம்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹஜ்ஜி சம்மந்தமான கண்டென்ட் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கோம். உங்களுடைய கொஸ்டின்ஸ் என்னங்கிறதையும் கேளுங்க, நம்ம அதுக்கு சம்மந்தமாக வீடியோ பண்ணலாம்.